என்னோடய தோழி அனைவருக்கும் வணக்கம்ப்பா. இப்போ வந்து நம்ம பேக் பீஸு இது தைக்க போகிறோம். இது வந்து எப்படி போடுறதுன்னா, இப்படி போட்டுட்டு மெயின் பீஸ் எப்படியோ நம்ம திருப்புறோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு திருப்புற மாதிரி காட்டுறேன். மெயின் நல்ல பீஸ் இருக்குது இல்லைங்களா, இது வந்து நல்ல பக்கம், மேல் பக்கம் இது உள் பக்கம். அதனால் வந்து நம்ம மேல் பக்கமாக போட்டுக்கலாம். திருப்புறது எப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பின்னு போட்டுக்கலாம். இதை ஃபுல் வீடியோ போட சொன்னீங்க, எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஷார்ட்டாக கூட போடுறேன் உங்களுக்கு, அதில் கூட பார்த்து இது பண்ணிக்கங்க. எனக்கு இது இன்னும் இது பண்ண முடியல, கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியுது துணி, மீதிலாம் வந்து பாதி மறையுது. அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, ஓகேங்களா, எப்படி பின்னு போட்டாச்சு. மெயின் பீஸ் மேலே நல்ல பக்கத்து மேலே லைனிங்கை போட்டு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அல்லது துணி விட்டு தையல் போட்டு வந்துடலாம். போட்டாச்சு. இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா தெரியல வீடியோ, நல்லா போடுங்கக்கா அப்படின்னு சொன்னாலும் சொல்வீங்க, சாரி. ரோட்டில் வேற நிறைய சவுண்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறோமா, எல்லா பக்கமும் வந்து இப்படி கொஞ்சம் ஒரு இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணிவிட்டு பின்னெல்லாம் எடுத்துடலாம். இதை வந்து அப்படி இப்படி இப்படி திருப்பி நல்லா இதை வந்து எப்படி டைட் பண்ணி லைனிங் தெரியாமல் இந்த அளவுக்கு வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். வச்சு முடிச்சாச்சுப்பா. இந்த பாருங்க, அவ்வளோதான், தைச்சாச்சுங்களா, மடித்து தைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அப்படியே திருப்பி லைனிங் பக்கம் சுற்றி தையல் போட வேண்டியதுதான். கொஞ்சம் பயந்துக்கிட்டும் இருந்தேன். வாய்ஸ் மெசேஜ்லாம் சில பேர் வீடியோவெல்லாம் பார்த்துருக்குல்ல, அவங்க வாய்ஸை பற்றிலாம் கிண்டல் பண்ணுவாங்க, கேவலமாக இருக்குது அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல கொஞ்சம் எனக்கும் சரி, நம்ம என்ன தப்பாவோ போடுறோம், சரிப்பா கேட்குறாங்க போடுவோம். ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க, எனக்குமே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. சரி வாய்ஸாகவே போடலாம் அப்படின்றதுனால துணிஞ்சாச்சு. ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிருங்க. தப்பான கமாண்டெலாம் தேவையில்லாமல் இருக்குது. பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலாம் தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம்ல, அவங்கள ஆட் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு எதுக்கு. அதனால் எப்படி இருக்கோ, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல மன்னிச்சுக்கங்க. இதை எனக்கு தெரிஞ்ச மாதிரி போடுறேன். முடிஞ்சாச்சு. ஓகே, இப்போ எல்லா பக்கமும்
நம்ம இந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி வச்சுப்பா. சுற்றி இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கே 2 இன்ச்சு மடித்து தைக்க விட்டோம் இல்லைங்களா, இங்கே வந்து 2 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம். அதை வந்து மடித்து தைக்க போகிறோம். இப்படி வச்சு அந்த மார்க்காண்ட கொண்டு போய் இங்கே வச்சு இன்னும் ஒரு மாதிரி, அவ்வளோதான். இப்போ வந்து இது தைக்கும். அவ்வளோதான். 2 இன்ச்சு மடிச்சு தைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதை இருக்கு இல்லைங்களா, ஷோல்டருக்கு நேராக நம்ம வந்து டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு 1/2 இன்ச் அல்லது 1/4 இன்ச் அளவு, 1/2 இன்ச் வேணாம், 1/4 இன்ச் அளவு பிடிச்சி இந்த மாதிரி டாட் பின்னாடி பின் பக்கம் பிடிக்கணும். இன்னொரு டாட்டு அதேமாதிரி இப்படி இந்த ஷோல்டருக்கு நேரில் இப்படி பிடிச்சிது. இங்கே பாருங்கள். அவ்வளோதான். அதே அந்த பக்கம் வச்சுருந்தீங்களா 3.5, அதே 3.5 இன்ச்சு இங்கே, அதேமாரி ஒரு டாட். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ வந்து பேக்கோட இடுப்பளவு எவ்வளோ வந்தது நம்ம பார்க்கணும். கீழே வந்து இடுப்போட அளவு 29 இருக்குது. 29 இருக்கா? 29ல் 4 ஒரு பங்கு வந்து 7.25 வருது. அதை தான் வந்து நம்ம இங்கே வைக்க போகிறோம். மடித்து வைக்கிறோம் இல்லையா, அதனால் 4 ஒரு பாகம் 7.25. ஓகே, அவ்வளோதான்பா பேக் பீஸோட அளவு தச்சாச்சு. பார்த்தீங்களா, அவ்வளோதான். இது வந்து லைனிங் பீஸு, இது மெயின் பக்கம். அவ்வளோதான். பாய். இப்போ முன் பீஸு அப்புறமா அடுத்த வீடியோவில் போடுறேன்.